நிர்வாகிகளை தொடர்ந்து சந்திக்கிறார். சில சந்திப்புகள் 1 to 1 அவங்க கட்சி பிரச்சனைகள் குறித்தெல்லாம் பேசுறதா நமக்கு தகவல் கிடைக்கிறது. இந்த விஷயத்தில் அவருடைய வியூகம் என்னவாக இருக்கும்? 2026 திமுகவுக்கு எத்தனை சீட்டு, யாருக்கு சீட்டு கொடுக்க போறார், எப்படி அப்படின்னு. இதில் குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கொடுக்குற போது பேசுகிறப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, திறமையானவர்களுக்கு மட்டும்தான் நான் சீட்டு கொடுப்பேன், எல்லாரும் மனதளவில் தயாராக இருங்கள் அப்படின்னு. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம இதை பேச வேண்டியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை ஐயா, ஸ்டாலின் அவர்கள் அரசியலை ஒரு செஸ் போர்டு போல கையாளக்கூடியவர். அவருடைய நீண்டகால அரசியல் நடவடிக்கைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் அப்படின்னு சில பேரை சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர்கள் எல்லாம் நீங்கள் வெவ்வேறு காலகட்டத்தில், ஆனால் ஒரு ஃபைன் மார்னிங் அவங்க ஐயா ஸ்டாலினை விட்டு எங்கேயோ தூரமாக போயிருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, அவருடைய அரசியலில் அவருடைய பார்வைப்பட்டவர்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு போவார்கள். அதே நேரம் அவருக்கு ஒருவரை பிடிக்கவில்லை ஏதோ ஒரு காரணத்தினால்னு வைங்க, அவர் வெறுப்பையோ கசப்பையோ எதையுமே காட்ட மாட்டார். அவர்களை தூரமாக வைத்து விடுவார். அவ்வளவுதான். ரொம்ப அவருடைய அணுகுமுறை என்பது, இப்போ உதாரணமாக 2021 தேர்தல் தான் அவர் முழுமையாக கையாண்ட ஒரு தேர்தல். அந்த தேர்தலில் ரொம்ப நுணுக்கமாக ஒரு விஷயத்தை கையாண்டார். என்னன்னா, விளம்பரங்களில் எல்லா இடங்கள்லையுமே ஸ்டாலின் தான் வராரு, கூட்டங்கள் பொதுக்கூட்டங்களுக்கான அழைப்புகளில் ஸ்டாலின் அழைக்கிறார் அப்படின்னு இருக்கும். அதில் மூக்கங்கிற இனிஷியல் கூட இருக்காது. ஆனால் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடன் முதல்ல அவர் பதவியேற்றதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அரசு அலுவலகங்களில் முதல்வர் ஐயா படத்தோட ஐயா கலைஞர் ஐயா அவர்களுடைய படமும் வைக்கப்பட்டது. அப்போ ஒரு 2ஆம் தலைமுறை எந்த துறையாக இருந்தாலும் ஒரு 2ஆம் தலைமுறையாக வருகிறவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மதியூகம், மதிநுட்பம், எந்த விஷயத்தை செய்யணுமோ அதை மட்டும் செய்வது தேவை. இதுல ஒரு கேள்வி திருப்பெருமாள், இப்ப ஜெயலலிதா அவர்களுடைய பாணி என்பது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க அடிப்படை தொண்டரா கூட இருக்க முடியாது, விளக்குனா முழுவதுமாக விலக்கி வைத்துக் கொள்வது. கலைஞர் அவர்களோட பாணினா அதிருப்தி கூட இருக்கலாம், ஆனா நீங்க அதே பதவியில இருப்பீங்க, அவங்களுக்கு சீட்டு வழங்கப்படும், அந்த சுதந்திரத்தை வழங்குவாங்க. இல்ல திரு ஸ்டாலின் அவர்களோட அந்த பேச்சு இருக்குல்ல, திறமையானவர்களுக்கு மட்டும்தான் இந்த முறை, செல்வாக்கு இருக்கிறவங்களுக்கு தான். அப்ப என்ன குறி அப்படின்னா, வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்னா இந்த செய்தி எதை சொல்லுது? இல்ல அதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இப்ப நீங்க 2021 அமைச்சரவையிலிருந்தே நீங்க 2026 அமைச்சரவையை புரிஞ்சுக்கலாம் அது எப்படி போகும் அப்படின்னு. தமிழ்நாடு அமைச்சரவையில ஒவ்வொரு அமைச்சரவையுமே தன்னளவில் முக்கியமானவை. அந்த வகையில 2021 பாருங்க, ஐயா ஸ்டாலின் அவர்களுடன் 10 ஆண்டுகளாக மாவட்ட செயலாளர்களாகவும் 2006-11 அமைச்சர்களாகவும் இருந்தவர்களான கீதா ஜீவனம்மா, ஐயா பொன்முடி, திரும்ப இப்படி ஒரு சில பேருக்கு அதே ஐயா தாமோ அன்பரசன், இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு அதே இலாக்காக்கள் தான் திரும்ப வழங்கப்பட்டது. அவர்கள் 2006 என்ன வகிச்சாங்களோ அதே இலாக்காக்கள் தான் திரும்ப வழங்கப்பட்டது. ஆனால் கட்சிக்கு புதியவர்களாக வந்த ஐயா செந்தில் பாலாஜி போன்றவர்களுக்கு புதிய பவர்ஃபுல்லான இலாக்காக்கள் வழங்கப்பட்டது. இங்க நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், 1989 ஐயா களத்தில் இருந்ததுல இருந்து அவருக்கு தளபதிகளாக 2ஆம் கட்ட தளபதிகளாக மத்திய மாவட்டத்தில் ஐயா KN நேரு கிடைத்தார், தென் மாவட்டங்களில் ஐயா ஐ பெரியசாமி அவர்கள் கிடைத்தார், வட மாவட்டங்களில் ஐயா MRK பன்னீர்செல்வம் அவர்கள் கிடைத்தார், மத்திய மாவட்டங்களில் ஐயா வேலு அவர்கள் கிடைத்தார். இப்படி. ஆனால் மேற்கு மாவட்டங்களில் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நம்பகமான வலிமையான தலைவர் இல்லை அப்படிங்கிறத அவர் மனதில் வைத்து 2021 அமைச்சரவையிலேயே மேற்கு மாவட்டங்களை சேர்ந்த ஐயா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மிக மிக வலிமையான துறையாக கருதப்படுகிற மின்சாரம் மற்றும் ஆயத்தீர்வை, அது முப்பெரும் துறை அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கொடுத்தாங்க. அப்போ இதுல இன்னொரு ஒப்பீடையும் நம்ம பார்க்கணும். என்னன்னா, 2006-11 ஐயா கலைஞர் ஐயா ஆட்சியில மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர்களாகவும் இருந்தவர்கள் நீங்க கன்னியாகுமரியிலேருந்து எடுத்துக்கங்க. ஐயா சுரேஷ்ராஜன், திருநெல்வேலியில் ஐயா கருப்பசாமி பாண்டியன், இதுல தூத்துக்குடியில் ஐயா ராதாகிருஷ்ணன், இவர், அப்புறம் விருதுநகர்ல ஐயா தங்கம் தென்னரசு. ஒன்று பெருமாள்மணி, இப்ப நம்ம ஜஸ்ட் உங்கள் முதல் கட்ட பார்வையா இப்ப இந்த முறை யாருக்கு சீட் இருக்குன்றது ஒண்ணு, நம்ம இன்னும் அதுல ரொம்ப டீடைலா போக வேண்டாம். ஆனா இதுக்குள்ள களை எடுப்புன்றது ஒண்ணு இருக்குமா? நிச்சயமா இருக்கும்ல. நீங்க ஒரு டிரான்சிஷன் நடக்கணும்ல. ஏன்னா அவர் ஒரு முதல்வருடைய மகனாக பிறந்திருக்கிறார், ஒரு முதல்வருடைய தந்தையாக மாற வேண்டிய காலகட்டம் இல்லையா? இப்போ எந்த ஒரு தந்தைக்குமே என்ன இருக்கும், தான் பட்ட கஷ்டங்களை தன் பிள்ளை படக்கூடாது. அது எந்த ஒரு சராசரி தந்தைக்கும் இருக்கிற ஒரு எண்ணம். அவர் ஒரு முதல்வருடைய பிள்ளையாக பிறந்திருக்கலாம், ஒரு பெரிய தலைவருடைய பிள்ளையாக பிறந்திருக்கலாம், ஆனால் அவர் முதலமைச்சர் நாற்காலி என்பதை எட்டி அடைவதற்கு அவள் பட்ட பாடுகள் அவருக்கு தெரியும். இல்ல இப்ப இருக்கிறவங்களே
அவங்களே திரும்பவும் கண்டினியூ ஆகுறது ஏதாவது சிக்கல்? வயது இருக்குல்ல ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? நான் அதை தான் சொல்ல வந்தேன். 2006-11 இருந்த மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்களை நீங்க கன்னியாகுமரியிலிருந்து எடுத்து ஐயா நேரு முதற்கொண்டு இங்க காஞ்சிபுரத்தில் ஐயா தாமோ அன்பரசன் வரை நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் அன்றைக்கே அமைச்சர்களாகவும் மாவட்ட செயலாளர்களும் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரவாளர்களாகவும் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு ஐயா அன்பர் உதயநிதி அவர்களுடைய ஆதரவாளர்களாக இருப்பவர்களில் ஆதரவாளர்னா என்ன, சம வயதொத்தவர்களாக இருக்கணும். ஏன்னா இன்னொரு 20 வருஷம் அவங்க அவர் கூட அவங்களுக்கான முக்கியத்துவம் அதிகரிக்கலாம். இன்றைக்கு நீங்க பாருங்க, ஐயா மகேஷ் மட்டும்தான் மாவட்ட செயலாளராகவும் அமைச்சராகவும் இன்றைக்கு இருக்கிறார். மற்றபடி ஒரு பெரிய அளவில் குறிப்பிட்ட இப்ப ராஜேஷ்குமார் ஐயா இருக்காங்க மேற்கு மாவட்டத்தில், ஆனால் மத்திய மாநில ராஜ்யசபால இருக்காங்க. நான் இப்படி புரிஞ்சுக்கலாம், ஒரு களையெடுப்பு இருக்கலாம். களையெடுப்புங்கிற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். ஒரு டிரான்சிஷன், ஒரு பார்ட்டி வந்து சரியான பதத்தை பயன்படுத்தி ஒரு மாற்றம், ஒரு தலைமுறை மாற்றத்துக்கு அது ஐயா உதயநிதியா இல்லையான்ற அது ஐயா உதயநிதி அவருடைய பிள்ளை அந்த மாதிரி சுருக்கி பார்க்க வேண்டாம். ஆனால் ஒரு தலைமுறை மாற்றம் அதை கொடுக்க வேண்டிய ஒரு இடத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அதற்கு இதுல நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அரசியல்ல ரொம்ப முக்கியமானது லாயல்டி, அதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஆனா லாயல்ட்டியோட திறமையானவர்களும் வேண்டும். இப்ப சில பேர் திறமையானவங்க இருப்பாங்க ஆனா லாயல்ட்டி இருக்காது, சில பேருக்கு லாயல்ட்டி இருக்கும் ஆனா திறமை இருக்காது. அது தவிர திராவிட அரசியல்ல முன்னேற்ற கழகங்களின் அரசியல்ல 2 விஷயங்களை நீங்க பார்க்கணும். ஒன்னு காஸ்ட், இன்னொன்னு ஜியோகிராஃபி. ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு தலைவர், ஒரு மந்திரி இருக்கணும். ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் ஒரு வலிமையான மந்திரி இருக்கணும். இருந்தது, இதற்கு முன்பு அப்படித்தானே இருந்தது. நீங்க இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம், நீங்க ரொம்ப அருமையா கேட்கறீங்க, ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். ஐயா துரைமுருகன் அவர்கள் ஏறக்குறைய 80-85 வயதை எட்டிவிட்டார்கள். அப்போ உதயநிதி ஐயா காலத்தில் துரைமுருகன் போல ஒரு வலிமையான ஒரு தலைவரை வட மாவட்டத்தில் உருவாக்க வேண்டும் புதிதா, அல்லது அந்த சமூகத்தில் இருந்து ஒரு வலிமையான தலைவரை உருவாக்க வேண்டும். ஆனால் அது வேலூர்லயே கிடைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த தலைவர் அரியலூர்ல கிடைக்கலாம், பெரம்பலூர்ல கிடைக்கலாம். அப்போ நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப துரைமுருகன் ஐயா இடத்துக்கு ஐயா சிவசங்கரையே கொண்டு வராங்கன்னு வச்சுப்போம், ஒரு உதாரணத்துக்கு தெளிவா சொல்றேன். ஆனால் வேலூர்ல இன்னொரு தலைவரை வளர்த்து விடணும், பேசலாம். ஆனா அதுல காஸ்ட் ஈக்குவேஷன், ஜியோகிராபிக்கல் ஈக்குவேஷன் எல்லாமே இருக்கணும். ஆக ஒரு பெரிய ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கே இது ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு பணிக்கு தயாராகிறார்.